மாதம் இடையதுதான் சிரித்திடுமா மூன்று நல்ல மாதம்மா மாதம்மா முகவெளுக்கு ஆகிடுமா முகவெளுக்கு ஆகிடுமா மூன்று நல்ல மாதம்மா மூன்று நல்ல மாதம்மா முகவெளுக்கு ஆகிடுமா முகவெளுக்கு ஆகிடுமா நாலாவது மாதமா அங்கனி ருசிப்பா ஐந்து மாதம்மா வயது பூரணமா ஆறாவது மாதமா எல்லாம் தங்க நீரோ ஏழாவது மாதம்மா எழுந்தரிக்க சோமரிக்க ஆறு வெள்ளு மாதமானாய் அந்த வெள்ளம் தங்க நீரோ ஏழாவது மாதம்மா எழுந்தரிக்க சோமரிக்க எட்டாவது மாதம்மா திட்டமிட்ட ஆயிரமா ஒன்பது மாதம் ஓலை பூ போலதான் சுரண்டாள் பத்தாவது மாதம் பலம் பெறும் நாளாட்சி வருத்தமடைந்து தோழி பெண்மணிமார்களை வரவழைத்தாள் பெருமுளைச்சி பெண்ணானவளும் பெண்ணானவள் அடி அம்மா பெண்மணிமார்களே அம்மா 10 மாதம் நீங்களாகி ஆகிறதே பலம் பெறும் நாளையிலே என் நிலையை அறிந்தீர்களா பெண்மணிமார்களே பார்த்தீர்களா அங்கமுந்தான் பரப்புதம்மா அங்கமெல்லாம் பரப்புதம்மா ஆவியெல்லாம் சோறுதம்மா ஆவியெல்லாம் சோறுதம்மா துடிக்குதம்மா அப்போது தோழிமார்கள் எல்லாம் உரைத்தார்கள் அம்மா அக்கா பெருமுளைச்சி அவளை கொல்ல வேண்டாம் கண்மணியே அவையா இருக்கிறான் இப்போது நான் மருத்துவ சீக்கிரவையை நான் அழைத்து வருகிறேன் இதோ அழைத்து வருகிறேன் என்பதாக சொல்லி மருத்துவர் பெண்ணானவளை வரவழைத்தான் மருத்துவமானது பார்க்கும் அந்த வேலையிலே அந்த அவையார் விரதித்தன் அருளாலை அடிபடிய அவர் கொண்டார் கொண்டு எடுத்தார் பெண் குழந்தை பாட்டி சேலை ஊட்டி எல்லா
குழந்தையை கண்டால் மனமை கண்டால் இப்போது நம்மளுடைய கணவன் அருகாமையிலே இல்லை வளர்வதற்கெல்லவா உயிரிழக்க போயிருக்கிறார். பெற்ற குழந்தையை கண்டால் பெரும் மகிழ்ச்சி கொள்வான், ஆனந்தம் அடைவான் அல்லவா. கணவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், பெரும் பிழைச்சி இருக்கிறார். மலைவிலைக்கு சென்றிருந்தானே மந்திரவாதி தன்னுடைய மாளிகை வருகிறார். அவசரமா வருகிறார். அவன் கையிலே குழந்தை இருப்பதை கண்டார். ஆமா, பேரானந்தம் அடைந்து அம்மா இந்த குழந்தை எவ்வாறு கிடைத்தது? எல்லாம் அவ்வையார் வருடத்தின் அருளால் கிடைத்தது என்பதாக சொல்லு. வெகுநாள் வெகு வருடம் பிள்ளைதான் இல்லாத பெருங்கவலை கொண்ட உனக்கு அம்மா தவமாய் தவமிருந்து தரணி தானிலே உனக்கு அழகான இந்த குழந்தை கிடைக்கிறது. தெய்வத்தின் திருவருளால் அல்லவா கிடைத்திருக்கிறது. அவன் இந்த குழந்தைக்கு மந்திரவாதி பெயர் கொடுத்தான் மாவுசிக்கு. ஆமா, பெயர் நாம கொடுத்து என் ஆண்டவனாகிய மகாண்டி சுழலை ஆண்டவனுக்கு மகனாக வாய்த்தான் அந்த மாவுசிக்கு இல்லையா. அந்த பெண்ணை தரையிலே விட்டமானால் தன்னைக்கு பாதமோகும் என்று நினைத்தார். பூமியிலே விட்டமான பாதம் நோகும் என்று நினைத்து பூமியிலே விட்டமானாலும் பொறுப்பாக நோகும் என்று நினைத்தானே. போனதிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடை பழக்கினார். குழந்தையை வளர்த்தாள் பிள்ளையனானவன் மந்திரவாதி என்று வளர்த்தோடுகிறாள். தவமாய் தவமிருந்து தற்பெற்ற பிள்ளை மாவுசித்தியானவளை ஒரு வயதாம் இரு வயதாம் இரண்டு நல்ல வயதான காதுக்கு கடுக்க விட்டு கைக்கு தங்க வளையல் இட்டார். காப்பணிந்து 4 வயதான போது நடந்தோடும் பிராயம் பருவமாகிறார். 5 வயதான போது அறியாத பிராயம் பருவமாக இருக்கிறாளே. நாளொரு மேனையும் பொழுதோறு வண்ணமாக வளர்வதை சந்திரனை போலவே வளர்ந்து ஒரு நாளை நாளுக்கு நாள் வளர்ந்தால் வளர்ந்து வந்தால் வயதோ 16. பருவ மங்கையாக இருக்கிறார். பருவமடைந்தால் பெண்ணானவரை பார்க்கும்போது அத்தனை அழகு பேரழகியாக இருக்கிறாளே. அவருடைய அழகை சொல்ல வேண்டுமானால் எப்பேற்பட்ட அழகாக இருக்கிறாள். 1000 நாமை படைத்த ஆதிசீடனால சொல்ல முடியாத அழகு. நல்ல கருப்போலியே கருப்பமில்லை இல்லை கருப்பு
கொஞ்சம் கருப்பு உண்டு உண்டு மாதுளம் பழத்துக்காக மத்தியிலே கருப்பு உண்டு உண்டு எலுமிச்சம் பழத்துக்காக எல்லாரும் கருப்பு உண்டு உண்டு ஓடுகிற தண்ணீருக்குள் கருப்பு உண்டு மையா மையா ஆடுகிற நாகத்திற்கும் கருப்பு உண்டு உண்டு பொழுதை செலுகிடலாம் இடலாம் பொன்வண்டுக்கு ஒப்பிடலாம் பாரி நல்ல தெளித்தது மரண லட்சம் தேமகலாம் ஓதி நல்ல தெளித்தது ஓதி தெளித்தது லட்சம் தேமகலாம் அவர்கள் கோடியே தெளித்தது போய் கோடியே தெளித்தது போய் கோடிலை பொழுதை சரிகிடலாம் பொன்வண்டு கூப்பிடலாம் மாதுளம் வளர்த்திருக்காராய் மாதுளம் வளர்த்திருக்கானால் மத்தியிலே கருப்பு உண்டு எலுமிச்சம் வளர்த்திருக்கானாய் அப்படி எலுமிச்சம் வளர்த்திருக்கானாய் சரி இடையிடையே கருப்பு உண்டு ஓடுகிற நாகத்திற்கு முற்கருப்பு உண்டு மையா ஆடுகிற நாகத்திற்கும் அடிவயத்தில் கருப்பு உண்டு உண்டல்லவா புலையனுடைய மகளான மௌசிக்கு பெண்ணாள் பெண்மணியானவள் ஔவையாருடைய விரதத்தின் மகிமையினால் அல்லவான் பெரும்புலையினுடைய அரண்மனையிலே குழந்தையாக வந்திருக்கிறான் இருக்கிற பெற்று எடுக்கிறாள் அல்லவா அவருடைய அழகை சொல்ல வேண்டுமானால் சரி 1000 நாவை படைத்த ஆதி சேடனாலும் சொல்ல முடியாத அழகு. ஆமா அவ்வளவு அழகாக இருக்கிறாள் அல்லவா இல்லையா? ஆமா பிறை என்று சொல்லப்பட்ட பஞ்சமி சந்திரனை போல் நெற்றித்த நாகம், மாத்திராகும் குமிழம் பூ போல நாசி அழகு, அழகு வில் போல் வளைந்த புருவம், ஆமா மகரம் மச்சம் போல் அவருடைய கண் அழகு, அழகு அழகு கோவை பழம் போல் உதட அழகு, அழகு முல்லை அரும்பு போலும் ஆணிமுத்து போலும் அவருடைய பல்வரிசை அழகு. ஆமா ஒரு அழகு அல்லவா இல்லையா? சரி ஒயிலான தோல், விசாலான மார்பு, சரி ஆளிலை கையிலே கடைந்தெடுத்தார் போல் அவருடைய அடிவயிறு அழகு, அழகு வாளை தண்டு மாதிரி அவளுடைய தொடை அழகு, ஆமா அழகும் ஆமை ஓடு போல் அவருடைய பாதம் அழகு, ஆமா சரி 10 ரத்தினத்தை பதித்தார் போல சரி அவள் 10 கால் விரல் அழகு. ஆமா அழகு அழகு அல்லவா அந்த மாவுசிக்கு பெண்ணாளுடைய அழகை சொல்ல வேண்டுமானால் சொல்ல வேண்டுமானால் எப்படி இருக்கிறார் தெரியுமா? எப்படி இருக்கிற அப்படி பார்ப்பான் அவளுடைய பெருவதிலே, பார்ப்பான் அவளுடைய பெருவதிலே, பார்த்தெடுக்க பவளம் போலே, பெருவதிலே, பெருங்கட்டி எடுத்தது போல் கட்டாருடைய ஆயிரம் நாவை படைத்த ஆதிசேடனாலும் சொல்ல முடியா அழகு அழகு அவள் முன்னலையும் பின்னலையும் திருவரவு
பெற்ற மகள் இப்பேற்பட்ட ஒரு பேர் அழகியாக பிறந்திருக்கின்ற நேரம் நேரம் முதலே பெற்ற மகளுடைய அழகை கண்டவுடனே இந்த மாந்திரவாதி காளி பெரும்புலினானவனுக்கு மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ஒரு களங்கமானது வருகிறது. என்ன நினைக்கிறான்? நாம மாத்திரம்தான் இந்த மலையாளத்திலே மாந்திரவாதியாக வாழ்ந்துருக்கிறோமா? இல்லை அல்லவா? நம்மை போல் 999 மாந்திரவாதிகள் இந்த மலையாளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிறார்கள் அல்லவா? பெற்ற மகளுடைய அழகிற்கு ஏதேனும் ஒரு மானபலம் வேண்டாலும் வேண்டுவிடக் கூடாது என்று ஒரு மந்திரவாதி காளி பெருமையானவள் பெற்ற மகளான மாவுசிக்கு பெண்ணாளுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த மலையாள கோணத்து மந்திரவாதி பெருமையோட பெற்ற மகளான இசைக்கு இறுதி பார்க்கணும் மந்திரவாதி மந்திரவாதி மாளிகை பருகாத புலையனே அவர் கையிலே காசு இல்லை கையிலே காசு இல்லை தலைமுறை பாராரும் இல்லை கையிலே காசு கையில் பொருள் மாந்திரவாதி பெரும்புரை மனமதிலே நினைப்பார் என்ன வீரமானார் மகனான மாவிசைக்கு வைத்து பார்க்கணும் என்னாலே பெற்ற மகளான மாவுசிக்கு பெண்ணாளுக்கு மாளிகை கட்டப்படும் என்பதாக மந்திரவாதி மனதில் நினைக்கின்ற போது அவன் கையிலே காசு பொருள் எதுவும் என்பது இல்லை. ஆமா இல்லை அல்லவா? ஏன் தெரியுமா? என்ன கர்ம தொழிலை கை தேர்ந்த காரணத்தினால் சரி அதிகமாக பாவத்தை செய்தபடியினாலே அவன் கையிலே காசு பணம் என்பது மிச்சம் என்பது இல்லை. யாராவது கடன் கொடுப்பார்களா? அப்ப நினைக்கிறான் என்ன நாமல் தான் இந்த மலையாளத்திலே பெரிய மாந்திரவாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இருக்கின்றோம் அல்லவா? கையிலே காசு பணம் பொருள் இல்லை என்றால் என்ன? என்ன இந்த பூமியை பொன்விலையும் பூமி என்பதாக தானே பேசுகிறார்கள். பேசியிருக்கிறார்கள். பொன்விலையும் பூமியாக இருக்குமானால் சரி இந்த பூமியிலே சரி திரவியங்கள் பூதகணங்கள் திரவியங்களை காவல் செய்து கொண்டிருக்கும். ஆமா காவலாக செய்து கொண்டு இருக்கும் அல்லவா? எங்கேயாவது இடத்திலே ஏதாவது ஒரு கோவிலிலேயோ பூமியிலே ஆமா எங்கேயோ ஆலயத்திலேயோ சரி எங்கேயாவது இடத்திலே திரவியம் இருக்குமானால் அதை நாம் எளிதாக நம் களவு செய்தாவது ஆமா பெற்ற மகளுக்கு நாம் 7.5 மாளிகை கட்டிவிடலாமே என்று மனதிலேயே எண்ணுகிறான் என்று மந்திரவாதி காளி பெருமையினானவள் புடையலானவன் அவள் மையெடுப்பான் மந்திரவாதி பெருமுலை
அவை பகவதியுடைய ஆலயத்தில் இருந்தது ஒரு 7 திரவியம் இந்த மந்திரவாதியுடைய கண்களுக்கு மையிலே தெரிந்தது. தெரிந்தது அல்லவா? அப்ப மாதிரி நினைத்தானா? நினைக்கவில்லையே. பகவதியினுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய 7 திரவியத்தை பார்த்தான். திரவியத்தை மாத்திரமா பார்த்தான், வேறு என்னத்தெல்லாம் பார்த்தான்? அந்த 7 திரவியத்திற்கு காவலாக இருந்து கொண்டிருக்கிறானே ஒருத்தன் இருந்து கொண்டிருக்கிறான் அல்லவா? கைலாசத்திலே பிறந்து கனக வரங்கள் பல பெற்று பூலோகத்தில் பேசும் தெய்வமாக காவல் செய்து கொண்டிருக்கிறானே இந்த ஒத்த பனையடியான் சுடலையை பார்த்தான். அதனையும் பார்க்கிறான் அல்ல நினைக்கிறான். சரி, 7 திரவியத்தை இந்த பொல்லாத தேவாத இருக்கும் வரை நாம் எளிதாக களவு செய்ய முடியாது என்று நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? பொல்லாத தேவத்தை நம்ம வேற இடத்திற்கு நம்ம அப்புறப்படுத்தினோமானால் எளிதாக நம்ம களவு செய்து விடலாமே என்று மந்திரவாதி காளி பெருமுளையினானவள் அந்த 7 திரவியத்தை களவு செய்வதற்காக வேண்டி அப்படி மீண்டும் இவன் கைகளில் பிறந்த மாமிசத்தை கலந்தது கையை விட்டு வந்திருக்காரே மந்திரவாதி பகவதியால் ஆலயத்தில் தெரிகிறானே 7 திரவியத்திற்கு காவலாக விளங்குகின்ற இந்த மாடன் சுடலை ஆண்டவள் கைலாசத்திலே மாமிசத்தை கலந்தல்லவா பூலோகத்துக்கு பேசும் தெய்வமாக வந்திருக்கிறான். அந்த பகவதி வாசலிலே காவல் காணது செய்து கொண்டு இருக்கிறான். இப்ப நினைக்கிறான், இதனால் இதுவரையிலும் சரி அன்னை பகவதியுடைய ஆலயத்திலும் சைவ சாப்பாடுகள் தான் வழக்கத்திலே இருக்கிறது. மாமிச உணவிற்கு இடமே இல்லை. ஆனால் இருந்த போதிலும் இந்த மாடன் சுடலை ஆண்டவள் சரி தாயாருக்கு தெரியாமல் மையானம் சென்று மாண்ட பிணங்களை வயிறார தின்று வருவது வழக்கமாக வைத்திருக்கிறான் இந்த மாடன். இருக்கிறான் அல்லவா? அறிந்தால் மந்திரவாதி காளி பெருமுளையினானவள் என்ன விதமானாலும் ஒரு போலியான மையானத்தை உண்டு பண்ணினமானால் அந்த மையானத்திற்கு கொள்ளையீடு செல்கின்ற போது சரி எளிதாக 7 திரவியத்தை நாம் கலவீதி செய்து விடலாமே என்று மந்திரவாதி காளி பெருமுளையினானவன் அந்த கொட்டாரக்கரை பகவதியாருடைய ஆலயத்தினுடைய அருகாமையிலேயே குண்டலூர் மையானத்திலே சரி ஒரு 7 மாத சூழியை ஏற்ற பிணமாக வேலியாக வேக செய்தான். பிணத்தினுடைய வாடை வீசுகிறது. மாடன் சுடலை ஆண்டவள் பகவதியாருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய காவலை விட்டு மையானம் வருகிறான் மாண்ட பிணங்களை தின்பதற்கு வருகிறான் அல்லவா? அப்பொழுது மந்திரவாதி காளி பெருமுளையினானவன் என்ன செய்கிறான்? அந்த பகவதியார்